வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் எதுவும் கேவலம் இல்லை. கதைக்குள்ள போலாமா? என்னங்க, சிவாக்கு என்ன சொல்றது? அவன் ஃப்ரெண்டு ஃபோன் போட்டுக்கிட்டே இருக்கானா. அடுத்த வாரம் மும்பைக்கு போயாகணுமா. வர 1ஆம் தேதியே வேலையில சேர்ந்தாகணும்னு சொல்றான் என்றாள் வள்ளி. பொரித்தாப்பளத்தை எடுத்துக்கொண்டு வந்து தனது மாமியாரிடம் கொடுத்த மீனாட்சி தனது மாமனாரை பார்த்து கொண்டு ஓரமாக நின்றாள். நடராஜன் சாப்பாட்டிலிருந்து கையெடுத்து விட்டு மெதுவாக நிமிர்ந்து வள்ளியை பார்த்தார். என்னங்க, பேசாம இருந்தா எப்படி? அவனுக்கு பணத்தை ரெடி பண்ணி கொடுத்தாதானே அவன் கிளம்புறதுக்கு சரியா இருக்கும். ஏன் வள்ளி, நீ என்ன தெரிஞ்சேதான் பேசுறியா, இல்ல என்னை கோப்படுத்தி பார்க்கணும்னு பேசுறியா என்று கேட்டார் நடராஜன். அவர் சாதாரணமாக கேட்டாலும் அந்த வார்த்தையில் உள்ள அழுத்தத்தை அனைவரும் உணர்ந்து அமைதியாக இருந்தனர். அதுக்கு இல்லீங்க என்று வள்ளி மேலும் கூறுவதற்குள், பாரு, இந்த டீ கடையில சம்பாதிச்சுதான் உங்க 3 பேருக்கும் நான் சோறு போட்டேன். நம்ம பொண்ணை நல்லபடியா கட்டி கொடுத்தேன். உன் பிள்ளைய படிக்க வச்சேன். அவ்வளோ ஏன், இந்த பொண்ணையும் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். படிச்ச படிப்புக்கு ஏற்ற வேலை தான் கிடைக்கல. சரி, நம்ம தொழில கூட செய்ய மாட்டேன்னா என்ன அர்த்தம்? இருக்கிறத விட்டுட்டு பறக்க ஆசைப்படுறது போல 2 லட்சம் பணத்தை கொண்டு போய் இப்போ மும்பையில போய் தான் வேலை பார்த்தாகணுமா என்று உள்ளே எட்டி பார்த்து கொண்டே பேசினார். உள்ளே கட்டிலில் அமர்ந்து அன்னத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த சிவா கடகடவென வெளியே எழுந்து வந்தார். அப்பா, இதோ பாருங்க, நான் உங்களுக்கு எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன், இந்த டீ கடையில என்னால வேலை பார்க்க முடியாதுன்னு. நான் டிகிரி வர படிச்சுட்டு உங்களை போல டீ கடையில் உட்காந்துக்கிட்டு கேவலமா டீ ஆத்தணுமா? எனக்கு என்ன தலையெழுத்து? அடே, எதுடா கேவலம்? இந்த தொழில் தான் இன்னைக்கு உனக்கு கௌரவமா சோறு போடுது, ஒரு 2 பிள்ளைங்களை படிக்க வைக்குது. நான் டிகிரி படிச்சிருக்கேன்னு அடிக்கடி சொல்றியே, அதை கொடுத்ததும் இந்த தொழில் தான். ஆமா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இதே நம்பிட்டு இருக்கிறது? என் பிள்ளைங்களும் வளர்றாங்க. நான் தான் நல்ல ஸ்கூல்ல படிக்கல, அவங்களையாவது நல்ல ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வச்சு நல்லபடியா வளர்க்க வேண்டாமா என்று கத்தினான். என்னங்க, என்ன இது என்று மீனா ஓடி வந்து அவன் கைகளை பிடித்து கொள்ள அவனை வெறிக்க பார்த்து கொண்டிருந்த நடராஜன், இதோ பாருடா, என்னைக்கு சோறு போடுற தொழில நீ கேவலமா நினைக்கிறியோ அப்பவே நீ எதுக்கும் லாய்க்கு இல்லாதவன்னா ஆயிடுச்சு. உன்னை நம்பி என்னால 1 ரூபாய் கொடுக்க முடியாது. போதும், உன்னை நம்பி நான் கொடுத்ததெல்லாம் என்று ஆவேசமாக கூறிக்கொண்டு எழுந்து கொண்டார். என்னங்க, என்ன இது, பிள்ளைகிட்ட இப்படி பேசிக்கிட்டு என்று வள்ளியும் பதறி கொண்டிருந்தாள். ஆமா, என்னவோ எனக்கு அப்படியே கோடி கோடியா கொடுத்தது போல அப்பா பேசுறாரு, அப்படி என்ன கொடுத்துட்டாருன்னு கேளுமா என்று கத்தினான் சிவா. என்னங்க, மாமா கிட்ட ஏன் இப்படி மரியாதை இல்லாம பேசுறீங்க என்று அவன் கைகளை பிடித்து இழுத்தாள் மீனா. விடுமா, என்னைக்கு நம்மளை காப்பாத்துற தொழில கேவலப்படுத்தினானோ அப்பவே அவன் பெத்த தாயை கேவலப்படுத்தினது போலதான். இதுல நான்லாம் அவனுக்கு ஒரு பொருட்டே இல்ல. அவன் பட்டுதான் ஆகணும்னு விதி இருந்தா படட்டும். ஆனா என்னால 1 ரூபாய் கொடுக்க முடியாது, என்கிட்ட இல்லவும் இல்ல என்று கூறிவிட்டு வெளியே சென்று விட்டார். என்னங்க, சாப்பிடாம என்னங்க இது, நில்லுங்க என்று அவரை அழைத்து கொண்டே அவர் பின்னால் சென்றாள் வள்ளி. நீங்க பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. பாருங்க, மாமா இப்படி கோச்சிட்டு போறாரு. விடு மீனா, எங்க அப்பாக்கு இது ஒரு சாக்கு. நான் கேக்குறதுக்கெல்லாம் அவரால் பதில் சொல்ல முடியல, அதனால இப்படி பேசிட்டு தப்பிச்சுட்டு போறாரு. என்னவோ செலவு பண்ணிட்டேன்னு. அப்படி என்ன செலவு பண்ணாரு? அவங்க போல லட்சக்கணக்கில் போட்டு அப்படியே நீ இன்ஜினியருக்கும் டாக்டருக்குமா படிக்க வச்சுட்டாரு. பெருசா பேசுறாரு. சாதாரண பிகாம், இந்த படிப்புக்கு எவன் இங்க வேலை கொடுக்குறான்? நாளைக்கு நாமளும் கௌரவமா எல்லாரும் எதிர்க்கும் பிழைக்க வேண்டாமா? உங்க அண்ணன் நல்ல வேலையில இருக்காரு, எங்க சித்தப்பா பசங்களும் நல்லா சம்பாதிக்கிறாங்க. அவங்க எதிர்க்க நான் டீ கடையில உட்காந்து வேலை பார்க்கணுமா? என்ன கேவலமா நினைக்க மாட்டாங்க? இப்பவே உங்க அண்ணன் என்கிட்ட சரியா கூட பேசுறது இல்ல. ஏங்க அப்படி சொல்றீங்க? போன வாரம் அவருக்கு குழந்தை பிறந்த விஷயத்த கூட போன்ல சொன்னா மரியாதையா இருக்காதுன்னு நேர்ல வந்து தானே சொல்லிட்டு போனாரு என்றாள் மீனா. ஆமா, என்னத்த சொல்லிட்டு போனா? ஏதாவது ஃப்ரெண்டை பார்க்க வந்த சாக்கல இப்படி வந்து சொல்லிட்டு போனா. அப்படிலாம் இல்லைங்க. பாரு மீனா, சும்மா எதனா சொல்லாத. நான் படிச்ச படிப்புக்கு என்னால இந்த டீ கடையில எல்லாம் கேவலமா வேலை பார்க்க முடியாது. இந்த படிப்புக்கும் கௌரவமா ஒரு வேலையை வாங்கி கொடுக்கறேன்னு ஒரு புண்ணியவான் சொல்லியிருக்கான். அதனால தான் நான் மும்பைக்கு போக முடிவு பண்ணியிருக்கேன். அதுக்கு 2 லட்சம் முன்பணம் கட்டினாதான் அந்த வேலை கிடைக்கும். அது ஃபைனான்ஸ் கம்பெனின்றதுக்காக தான் இந்த செக்யூரிட்டி. இல்லைன்னா அவங்க கேட்க போறது இல்ல. அது கூட புரிஞ்சுக்கலன்னா எப்படி? எங்க, அந்த டீ கடை அண்ணல்ல இருந்து
எங்க அப்பா மொழியும் அந்த சூட்டுல கறிடிச்சுன்னு நினைக்கிறேன் என்றான். ஏங்க பெரியவங்களை இப்படி மரியாதை இல்லாம பேசுறீங்க? ஆமா, பெரியவங்க. பெரியவங்கன்னா தன் புள்ள நல்லா வரணும்னு நினைக்கிறவங்க தான் உண்மையான பெரியவங்க. இப்படியா பெத்த புள்ள எதிர்காலத்துக்கு பணத்தை கொடுக்க மாட்டேன்னு அடம் பிடிப்பாங்க? இவரை நம்பி நான் அந்த சேகர்கிட்ட சொல்லி வர வச்சுட்டேன். அவனும் வேலைக்கு எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டான். அடுத்த வாரம் நான் போயாகணும். இப்ப என்ன செய்யறது என்று தலையில் கையை வைத்துக் கொண்டு கட்டிலில் தொப்பன அமர்ந்தான். அவனை பரிதாபமாக பார்த்து கொண்டிருந்த மீனாட்சி அவன் அருகில் சென்று மெதுவாக அமர்ந்தாள். என்னங்க, ஏன் இப்படி உங்களை நீங்களே வருத்திக்கிட்டு அவஸ்தைப்படுறீங்க? மாமா சொல்றது போல நம்ம கிட்ட பணம் சேர்ற வரைக்கும் நம்ம கடையிலேயே வேலையை பாருங்களேன். பசங்க ஃபீஸுக்கு வாங்கின கடனும் சுத்தி இருக்கிற சின்ன சின்ன கடன்லாம் அடைஞ்சிட்டா அப்புறம் பணத்தை சேர்த்துக்கிட்டு கூட நீங்க உங்க ஃப்ரெண்டு சொல்ற கம்பெனிக்கு வேலைக்கு போலாமே. இப்ப இருக்கிற நிலைமைக்கு அவ்வளவு பணம் செலவு பண்ணிக்கிட்டு எதுக்கு என்று தயங்கினாள். பாட்டனா அவளை நிமிர்ந்து பார்த்து முறைத்தான். அவள் பயந்து கொண்டு எழுந்து கொள்ள, இதோ பாரு, என்னை விட கூட படிச்சிருக்கோம் என்று திமிர்ல எனக்கு அட்வைஸ் பண்ண வந்துடாத. போய் வேலையை பாரு. எங்க அப்பாவட்டும் நீயும் பேசாத. நீயே சொல்ற இல்ல, பிள்ளைங்க படிப்புக்கு கூட நம்மளால பணத்தை சேர்த்து வைக்க முடியாம வருஷா வருஷம் கடனை வாங்குறோம். அதை அடையிறதுக்குள்ள அடுத்த வருஷம் வந்துடுது. இப்படியே இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் அவசரப்படணும்னு சொல்ற? அதுக்கு இல்லைங்க, நீங்க மாமா கூட ஒழுங்கா உட்காந்து அந்த டீ கடையை கவனிச்சு அதுல இன்னும். ஆமா, இது அப்படியே பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் பாரு. இதோ பாரு, முடிஞ்சா எனக்கு உதவி செய்ய முடியும்னா செய்யுங்க, இல்லைன்னா விடுங்க, நானே எப்படியோ பாத்துக்கிறேன். அதை விட்டுட்டு இப்படி ஆளுக்கு அட்வைஸ் பண்ண வந்தீங்க, நான் மனுஷனா இருக்க மாட்டேன் என்று அங்கிருந்த கிண்ணத்தை எட்டி உதைத்து விட்டு சட்டை எடுத்து போட்டு கொண்டு வெளியே சென்றான். மீனாட்சி வேதனையோடு அவனை பார்த்து கொண்டு நின்றாள். என்னம்மா மீனா, உனக்கே நல்லா தெரியும், உங்க அன்னைக்கு ஆஸ்பத்திரி செலவுக்கு அதுக்கு இதுக்குன்னு செலவாயிடுச்சு. இப்ப வந்து என்கிட்ட 2 லட்சம் கேட்டா நான் என்ன செய்யறது? ஆமா, மாப்பிள்ளைய இப்ப பணத்தை கட்டி அந்த வேலைக்கு போகணும்னு சொல்றாரு. அதுவும் மும்பையில. இங்கதான் கடை நல்லா தானே நடந்துட்டு இருக்கு. அப்புறம் என்னம்மா என்றான் செந்தில். ஆமாண்ணா, ஆனா அந்த வருமானம் பத்தாதுன்னு சொல்றாரு. பசங்க வளர்றாங்க, அவங்க படிப்புக்கு ஏத்தா போல நாமளும் சம்பாதிக்கணும்னு சொல்றாரு. அதுவும் இல்லாம டிகிரி படிச்சுட்டு இந்த டீ கடையில வேலை பார்க்க சங்கடப்படுறாருண்ணா. ஏமா, இதுல என்னம்மா அசிங்கம் இருக்கு? நான் கூட தான் சொசைட்டில வேலை கிடைக்கிற வரைக்கும் நம்ம அப்பாவோட மளிகை கடையை பார்த்துட்டு இருந்தேன். அதுல தானே சம்பாதிச்சு உனக்கும் கல்யாணம் பண்ண. மாப்பிள்ளைக்கு வேலை இல்லைன்னாலும் டிகிரி வர படிச்சிருக்காரு, அப்பாவோட கடையை பொறுப்பா பாத்துக்கிறாருன்னு தானே நானும் எம்காம் படிச்ச உன்னை அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். உன்னையும் வேலைக்கு போக விடாம வீட்டுக்குள்ள போட்டு அடைக்கிறாரு. சரி, ஏதோ குடும்பத்தை பார்த்துக்கிட்டு நீ நிம்மதியா பொழைச்சிக்கிறன்னு தான் நானும் அம்மாவும் நிம்மதியா இருக்கும். இப்ப அதுக்கும் இப்படி சங்கடத்தை வச்சுக்கிட்டா எப்படிம்மா நீயும் அவரோட பிடிவாதத்திற்கு பறிஞ்சு பேசிட்டு வர? அண்ணா, என்னை என்ன செய்ய சொல்ற? 1000 இருந்தாலும் அவர் எனக்கு தாலி கட்டவர். அவர் இப்ப சம்பாதிக்கணும்னு அவசப்படுறதே எங்களுக்காக தானே. அண்ணா, இந்த பாரு, நீ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது. எனக்கு எப்படியாவது 2 லட்சத்தை ரெடி பண்ணி கொடு, கடனுக்காவது வாங்கி கொடு. அவர் கண்டிப்பா இந்த வேலையில நல்லா வருவாரு. ஒரே வருஷத்துல உன் கடனை அடைச்சிடுறோம். அவர் படுற வேதனைய என்னால பார்க்க முடியல. வீட்லயும் சரியா யார்கிட்டயும் பேசுறதில்ல, சாப்பிட்றதில்ல. பணத்துக்காக நாய அலையறாரு என்று கண்ணீர் வடித்தாள். ஏய் மீனா, அழாதம்மா, கவலைப்படாத. இன்னும் 2 நாள் எனக்கு டைம் கொடு, நான் எப்படியாவது பணத்தோட அங்க வரேன் என்று போனை வைத்தான் செந்தில். இதோ பாரு மீனா, நீ எதுக்கும் கவலைப்படாத. உங்க அண்ணன் கொடுத்த பணத்தை ஒரே வருஷத்துல வட்டியோட திருப்பி கொடுத்துடலாம், சரியா? நீ ஜாக்கிரதையா இரு. நான் ஊருக்கு போனதும் போன் போடுறேன். அங்கேயே வேலையெல்லாம் நல்லபடியா செட்டில் ஆனதும் நானே உங்களை அங்க கூட்டிட்டு போயிடுறேன். என் பிள்ளைங்கள அங்கேயே நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கலாம். எங்க அப்பா இந்த டீ கடையிலேயே வேகட்டும் என்று கூறிக்கொண்டே வெளியே முறைத்து பார்த்தான். என்னங்க, அப்படிலாம் பேசாதீங்க. 1000 இருந்தாலும் பெத்தவங்க மனச நம்ம காயப்படுத்த கூடாது. பேசாம அத்தை மாமா கிட்ட சொல்லிட்டு அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்புங்க என்று அவன் பெட்டியை மூடி எடுத்து கொண்டாள் மீனா. பார்க்கலாம் என்று பிள்ளைகளை கொஞ்சம் விட்டு வெளியே வந்தான் சிவா. அவனை பார்த்து அமைதியாக எழுந்து கொண்டாள் வள்ளி. நடராஜன் மட்டும் தலையை குனிந்து கொண்டு ஏதோ யோசனையோடு சேரில் அமர்ந்திருக்க, அப்பா, அம்மா, நான் போயிட்டு வரேன் என்று வள்ளியின் காலில் மட்டும் விழுந்து வணங்கினான். ஏய், அப்பா கிட்ட என்று வள்ளி ஜாடை காட்ட, அப்பா,
என் ஆசீர்வாதம் பண்ணுங்க என்று அவர் காலில் விழுந்தான். அவர் காலை எடுத்துக்கொண்டு முகத்தை திருப்பிக் கொள்ள, பாத்தீங்களா, இதுக்குதான் சொன்னேன் என்று வள்ளியை முறைத்து விட்டு, மீனா, நான் போயிட்டு வரேன், நாளைக்கு பணத்தை அனுப்பும் போது அப்ப தெரியும் என்னை பத்தி என்று தனது தந்தையை பார்த்து கூறியவரே வெளியே சென்றான். அவனை வழி அனுப்பிவிட்டு அமைதியாக கண்களை துடைத்தபடி உள்ளே வந்தாள் மீனா. நான் சொல்ல சொல்ல நீ பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்க, நாளைக்கு எதனா பிரச்சனைனா என்கிட்ட எதுவும் வரக்கூடாது என்று அவளிடம் கோபமாக கூறிவிட்டு கடைக்கு சென்றார் நடராஜன். மீனா தனது மாமியாரை அதிர்ந்து பார்த்து கொண்டு நின்றாள். ஊருக்கு சென்ற சிவா தனது நண்பன் சேகரனை பார்த்து விட்டதாகவும் அவன் இன்னும் 2 நாளில் ஆபீஸ்க்கு அழைத்து செல்வதாகவும் தானே ஒரு மென்ஷனில் தங்க வைத்திருப்பதாகவும் கூற மீனாவிற்கும் அப்பாடா என்று ஆனது. அவன் நல்லபடியாக வேலையில் சேர்ந்து விட வேண்டும், தங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து விட வேண்டும் என்று தினமும் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தாள். 1 மாதம் சென்றது. அன்று மீனா சோர்வாக சமைத்து கொண்டிருக்க கீரையை 5 எடுத்து கொண்டு அவளிடம் வந்த வள்ளி, என்னம்மா, 2 நாளா ரொம்ப டல்லா இருக்கிற, சிவா கிட்ட இருந்து போன் எதனா வந்துதா என்று கேட்டாள். ஆ, நானே முந்தானத்து போன் போட்டாத்த. அப்படியா, என்ன சொன்னா? அந்த சேகரு வேலைக்கு சேர்த்து விட்டானாமா என்று கவலையோடு கேட்டாள். இல்லாத்த, நாளைக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்காராம். அந்த கம்பெனி எம்டி எங்கேயோ ஊருக்கு போயிருக்காராம். அவர் வந்ததும் நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்றாராம். ஆனா 1 மாசம் ஆயிடுச்சு, இன்னும் என்னை கூட்டிட்டு போக மாட்டேன்றான். பணத்தை மட்டும் வாங்கிட்டு போய் கட்டிட்டான். அதுதான் பயமா இருக்குன்னு சொல்றாரு. அவளை பரிதாபமாக பார்த்தாள் வள்ளி. இதுக்குதான் உங்க மாமா தலைப்பட அடிச்சுக்கிட்டாரு. நீயும் எங்களுக்கு தெரியாம பணத்தை உங்க அண்ணன் கிட்ட இருந்து வாங்கி கொடுத்துட்ட. சரி, ஒன்னும் மனசை போட்டு குழப்பிக்காத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அவனுக்கும் தைரியம் சொல்லு என்று தனது இடுப்பில் சொருகி வைத்திருந்த 2000 ரூபாய் எடுத்து அவளிடம் கொடுத்து, இதை அவனுக்கு செலவுக்கு அனுப்பி வை என்று கூறிவிட்டு சென்றாள். மீனா அதை வாங்கி கொண்டு அமைதியாக அவளை பார்த்து கொண்டிருந்தாள். என்னடா சேகரா இப்படி சொல்ற? அப்ப நான் கட்டின பணம் என்னாச்சு? இந்த வேலையை நம்பி நான் வேற எதுக்கும் ட்ரை பண்ணாம 2 மாசமா இங்க உட்காந்துட்டு இருக்கிறேன். எனக்கு இங்க வேற யாரையும் தெரியவும் தெரியாது. இப்பவே என் பொண்டாட்டி தான் எங்க அம்மா கிட்ட வாங்கி என் செலவுக்கு பணத்தை அனுப்புறா. இனியும் அவங்க கிட்ட கேட்டா அது அசிக்கும். எங்க அப்பா அப்பவே இதெல்லாம் வேண்டான்னு சொன்னாரு என்று அதிர்ந்து அவனது சட்டையை பிடித்து உலுக்கினான் சிவா. தனது சட்டையில் இருந்து அவனது கையை எடுத்து விட்ட சேகரன், நான் என்னடா செய்யறது? உனக்கு நல்லது செய்யத்தான் நானும் உன்னை வர வச்சு உனக்காக அலைஞ்சிட்டும் இருந்தேன். ஆனா அந்த எம்டி இப்படி மோசம் பண்ணுவான்னு நான் என்ன கனவா கண்டேன்? கம்பெனி நஷ்டத்துல போகுதுன்னு அதை யாருக்கும் தெரியாம வேற ஒருத்தருக்கு வித்துட்டு போயிட்டு இருக்கான். சரி, நான் கட்ட பணத்தையாவது வாங்கி கொடு, நான் அதை எடுத்துக்கிட்டு ஊருக்காவது போறேன். அது என் மச்சான் கிட்ட கடனுக்கு வாங்கின பணம். அதை திருப்பி கொடுக்கலன்னா என் பொண்டாட்டிக்கு தான் அசிங்கம். அப்புறம் அவ என்னை எதுக்கும் நம்பவே மாட்டா என்று அழுதான் சிவா. என்னடா, நான் என்னவோ உன் பணத்தை ஏமாத்துனது போல பேசுற? இப்போ புதுசா அந்த கம்பெனியை வாங்கினவன் அந்த ஆள்கிட்ட கொடுத்த பணத்தை பத்திலாம் எனக்கு தெரியாது. அதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. நான் இந்த கம்பெனியில புதுசா ஆளுங்களை சேர்த்துட்டேன், இங்க வேலைலாம் இல்லைன்னு சொல்லிட்டான். இப்ப பணத்தை கொடுத்தவங்க எல்லாம் தவிச்சிட்டு இருக்காங்க. நானும் அதுதான் 1 மாசமா உனக்காக அலைஞ்சேன். அந்த பழைய முதலாளிய பார்க்கவே முடியல, எல்லாரும் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்பனா நான் எப்படிடா ஊருக்கு போறது? எனக்கு வேற எங்கேயாவது வேலையாவது வாங்கி கொடுடா சேகரா, என்கிட்ட இப்பத்திக்கு 10 ரூபாய் கூட இல்லடா என்று கதறினான். இதோ பாரு, ஏதோ என்ன நம்பி நீ வந்ததால இந்த பணத்தை உனக்கு கொடுக்குறேன். இதை எடுத்துக்கிட்டு ஊருக்கு போயிடு. இங்கெல்லாம் நீ நினைக்கிறது போல அவ்வளவு சுலபமா வேலைலாம் கிடைக்காது. அந்த பணத்தை நான் எப்படியாவது முயற்சி பண்ணி வாங்கி அனுப்பி வைக்கிறேன். அது வரைக்கும் நீங்களாம் இருக்க முடியாது. ஒரு நண்பனா நான் இவ்வளவுதான் செய்ய முடியும் என்று டிக்கெட்டிற்கான பணத்தை கையில் கொடுத்து விட்டு சென்று விட்டான் சேகரன். அதை வாங்கி கொண்டு இடிந்து போய் கீழே அமர்ந்தான் சிவா. இதற்குள் மேன்ஷன் முதலாளி உள்ளே வந்து இந்தியில் ஏதோ கத்திவிட்டு சிவா கையில் இருந்த பணத்தை பிடுங்கி கொண்டு சென்று விட்டான். அவன் கடைசியாக கூறிய வார்த்தைகள் மட்டும் அவனுக்கு நன்றாக புரிந்தது. தனது பெட்டியை எடுத்துக்கொண்டு அவன் ரோட்டில் நடந்து கொண்டிருக்க பசி வயிற்றை கிள்ளியது. கையில சுத்தமா காசு இல்ல. சேகரனோ போன் போட்டா எடுக்க மாட்டேன்றான். பசி வேற வயிற்று கிள்ளுது. அந்த மேன்ஷன்காரன் கையில இருந்த காசெல்லாம் வாடகைக்கும் சாப்பாட்டுக்கும் வாங்கிட்டு அனுப்பிட்டான். இப்ப என்ன செய்யறது? சாப்பிட்டு 1 வாரம் ஆகுது. ஒரு டீயாவது குடிக்கலாமா? இல்லைன்னா நிக்க கூட முடியாது போல இருக்கு என்று பாக்கெட்டில் கையை விட்டான்.
ரூபாய் இருக்க அதை எடுத்துக்கொண்டு அங்கிருந்த டீ கடைக்கு சென்றான். அந்த டீ கடையில் கூட்டம் அலைமோத டீ கடைக்காரன் பிஸியாக வியாபாரத்தை பார்த்து கொண்டிருந்தான். அந்த கடையிலேயே ஒரு புறம் பானிபூரியும் மசாலா பூரியும் வைத்துக்கொண்டு அவன் வியாபாரம் செய்து கொண்டிருக்க அங்கும் நிற்க முடியாத அளவு கூட்டம் நெருக்கி கொண்டிருந்தது. அவனை அமைதியாக பார்த்து கொண்டு நின்றிருந்த சிவாவிற்கு ஊரில் தனது தந்தை நினைவு வந்துவிட கண்கள் கலங்கியது. உள்ளம் ஏதோ தளர்ந்துவிட அங்கு நிற்க முடியாமல் கால்கள் தள்ளாடின. அவனை நிமிர்ந்து பார்த்த டீ கடைக்காரன் என்ன வேண்டும் என்று இந்தியில் கேட்க சிவா அவனை பார்த்தவாறே மயங்கி சாய்ந்தான். ஏய் கியா ஹுவா? ஏ பையா பையா கியா ஹுவா என்று பல குரல்கள் கேட்டுக்கொண்டிருக்க மெல்லமாக தனது சுய நினைவு இழந்தான் சிவா. இதோ பாரு வள்ளி, உன் புள்ளை எவனையோ நம்பி அவ்வளவு தூரம் போயிருக்கான். போய் 3 மாசம் ஆகுது. இன்னும் 10 ரூபாய் அனுப்பின படில்ல. வீணா இந்த புள்ள இங்க வேதனைப்பட்டுட்டு இருக்கிறது தான் மிச்சமா இருக்கு. பேசாம போனை போட்டு அந்த பையல வர சொல்லு. பிள்ளைங்க வேற அப்பா அப்பான்னு கேட்டுட்டு இருக்குதுங்க. அவனை வீம்பு பிடிச்சிட்டு இருக்காம வர சொல்லு என்றார் நடராஜன். அமைதியாக அங்கு வந்து நின்ற மீனா, மாமா 1 வாரமா நானும் அவருக்கு போன் போட்டுட்டு இருக்கிறேன். போனு சுவிட்ச் ஆஃப்னு வருது. கடைசியா பேசினப்ப கூட ரொம்ப டல்லா பேசினாரு. எனக்கு என்னவோ பயமா இருக்கு மாமா என்றாள் குரல் கம்ம. அவளை ஒரு தரம் அமைதியாக நிமிர்ந்து பார்த்த நடராஜன், இதுக்குதான் பெரியவங்க பேச்ச கேட்கணும்னு சொல்றது. நான் அந்த பயலுக்கு பணத்தை கொடுக்க மாட்டேன்னு சொன்னது எதுக்குன்னு நினைச்ச? அவனை கஷ்டப்படுத்தி பார்க்கணுன்றதுக்காகவா? இல்லம்மா, அவன் ஒழுங்கா திருந்தணும். மற்றவங்கள பார்த்து மனசு அலைய விடாம நம்ம தொழில கவனத்தை வச்சு அதை முன்னுக்கு கொண்டு வந்து நல்லபடியா பொழைச்சிக்கணும்னு தானே சொன்னேன். ஆனா நீ பெருசா என்னவோ உன் புருஷன் அவதிப்படக்கூடாதுன்னு நல்லது செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியாம உங்க அண்ணன் கிட்ட பணத்தை வாங்கி கொடுத்த. அவன் மட்டும் புள்ள என்ன பண்ணுவான் பாவம். கடனுக்கெல்லாம் வாங்கி கொடுத்தா சொல்லு. ஆமாமாமா என்று மெதுவாக தலையாட்டினாள். இப்ப இந்த பயலுக்கு வேல்யூ கிடைக்கல, ஒன்றும் இல்லை. இப்போ உங்க அண்ணனுக்கு என்ன பதில் சொல்லுவ? இந்த காலத்துல என்னடவோ நடக்குதுமா. நம்ம யாரையும் நம்பி அகலக்கால் வைக்க கூடாது. என் அனுபவத்துல எவ்வளோலாம் பார்த்துருப்பேன். எனக்கு தெரியாதா? கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வான ஏறி வைகுண்டம் போனது போல நம்ம ஊர்லயே பொழப்ப பார்க்காம பணத்தை கொடுத்து வெளியூர்ல ஏன் வேலைக்கு போக ஆசைப்படணும்? மீனாட்சி அமைதியாக அழுது கொண்டு நின்றாள். சரி, நான் பணத்தை கொடுக்குறேன். பேசாம அவனை வர சொல்லு. அந்த சேகரனோட நம்பர் உன்கிட்ட இருக்குல்ல, அவன்கிட்டயாவது சொல்லு என்றார். இல்ல மாமா, 1 வாரம் முன்ன அவர் போன் எடுக்கலன்னு அந்த சேகரனுக்கு தான் போன் போட்டேன். அவர் அந்த மென்ஷன்ல இல்லைன்னு சொல்லிட்டு போனை வச்சிட்டாரு. அப்புறம் போனை எடுக்கல என்று தேம்பினாள். வள்ளி அவளை சமாதானம் செய்ய இப்பொழுது நடராஜனுக்கும் முகத்தில் திகில் ஒட்டி கொண்டது. மாலை பானிபூரி கடைக்காக அனைத்தையும் தயார் செய்து கொண்டிருந்தான் முத்து. அவனுடன் சிவாவும் அனைத்தையும் எடுத்து வைத்துக் கொண்டிருக்க, உனக்கு எதுக்கு தம்பி இந்த வேலைலாம்? பேசாம நீ உக்காரு என்றாள் முத்துவின் தாய் காமாட்சி. பரவாயில்லம்மா, அன்னைக்கு ரோட்ல மயங்கி கிடந்த என்ன கூட்டிட்டு வந்து 1 வாரமா சாப்பாடு போட்டு பெத்த புள்ள போல பாத்துக்கிறீங்க. அண்ணாவும் நீங்களும். உங்களுக்கு நான் இது கூட செய்யலைன்னா எப்படி என்றான் சிவா. இதுல என்னப்பா இருக்கு? நீயும் நம்ம ஊருக்கார பையன். அதுவும் இல்லாம ஒரு காலத்துல நானும் இப்படிதான் படிச்ச படிப்புக்கு நாம ஊர்ல வேலை இல்லாம பொழப்ப தேடி இந்த ஊருக்கு வந்தேன். என்ன ஒண்ணு, உன்னை போல எவனையும் நம்பி பணத்தெல்லாம் கொடுத்து ஏமாறல. படிச்ச சர்டிபிகேட்டை மட்டும் வச்சுக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா கடைசியா வேலை கிடைக்காம ஏதோ சாப்பாட்டுக்காவது ஒரு பொழப்ப தேடணுமேன்னு பீச்ல கடை வச்சிட்டு இருந்த ஒரு பானிபூரி கடைக்காரர்கிட்ட பிளேட்டு கழுவுற வேலைக்கு சேர்ந்தேன். போக போக அவர் கூட நான் எல்லாம் செய்யறத பார்த்துட்டு அவரையும் எனக்கு தொழில் கற்றுக் கொடுத்து நல்லா பார்த்துக்கிட்டாரு. நானும் நல்லா தொழில் கற்றுக்கிட்டேன். அப்பதான் எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. நாமே இந்த தொழிலையும் எடுத்து தனியா செய்யக்கூடாது. படிச்ச படிப்புக்கு ஏற்ற வேலை தான் கிடைக்கணும்னு அடமா காலத்தை வீணாக்கனா பட்டி கடந்துதான் சாகணும். அதுவும் இல்லாம ஊர்ல அம்மாவும் தனியா அவதிப்பட்டு இருக்காங்க. அவங்கள இனிமே தனியாவும் விட முடியாதுன்னு முடிவு பண்ணித்தான் நான் பக்கத்திலேயே தனியா ஒரு கடை ஆரம்பிச்சேன். எங்க முதலாளியும் சந்தோஷம்தான் பட்டாரு. என் கடையிலையும் நல்ல வியாபாரம் நடந்தது. இதுக்குள்ள எங்க முதலாளிக்கும் வயசானதால கடையெல்லாம் ஏற கட்டிட்டு போயிட்டாரு. அந்த கடைக்கு வந்த கஸ்டமர்களும் என் கடைக்கே வர ஆரம்பிச்சாங்க. கூடவே டீ கடையும் போட்டுக்கிட்டேன். வியாபாரம் இன்னும் ஜோரா நடந்தது. எனக்கு வேலை இல்லைன்னு சொல்லி அனுப்பின கம்பெனி மேனேஜர் எல்லாம்
என் கடையில வந்து பானிபூரியும் மசாலா பூரியும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அப்படியே கடையை பெருசாக்கிட்டேன். இப்போ என்கிட்ட 10 பேர் வேலை பார்க்குறாங்க. சொந்தமா வீடு வாங்கிட்டேன். நல்லா படிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் சம்பாதிக்கிறதே எங்களுக்கு தாராளமா இருந்தாலும் என் பொண்டாட்டியும் வேலைக்கு போறா. அவ படிச்ச படிப்பு வீணாகாம இருக்க நான் வேலைக்கு போறேன்னு கேட்டா. சரின்னு சொல்லிட்டேன். அவ சம்பாதிக்கிறது அவ பேர்லயே பேங்க்ல போடுறேன். என்னோட வருமானத்துல தான் குடும்பம் நடக்குது. இன்னைக்கு நான் மாசம் 1 லட்சம் சம்பாதிக்கிறேன். ஆனா என்ன பார்த்தா அப்படி தெரியுதா சொல்லு என்று சிரித்தான் முத்து. சிவா அதிர்ந்தவனை பார்த்து கொண்டே தலையை ஆட்டினான். இதோ பாரு தம்பி, நீ சொன்னதெல்லாம் கேட்டதாலதான் சொல்றேன். உங்க குடும்பம் இப்போ உள்ள சூழ்நிலைக்கு நீ இப்படி பணத்தை கொண்டு வந்து தொலைச்சிட்டு இருக்கிற. இதை திரும்பவும் சம்பாதிக்க எவ்வளவு பாடுபடணும். வேலை இல்லாம நீ என்ன செய்வ? உங்க அப்பா உன்னை திட்டினாரு, பணத்தை கொடுக்க மாட்டாருன்னு சொன்னாருன்னா அவர் அனுபவத்துல இது போல நிறைய பார்த்திருப்பாரு. அந்த கஷ்டம் உனக்கு வரக்கூடாதுன்னு தான் சொல்லியிருப்பாரு. அதுக்காக நீ இப்படி கோச்சிட்டு வரலாமா? இப்போ உனக்கு ஒண்ணுன்னா அந்த பெத்த மனசுதான் துடிக்கும் என்றாள் காமாட்சி. ஆமா சிவா, பெரியவங்க நம்மளை திட்டும் போது நமக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அந்நேரத்துக்கு அதை கஷ்டப்பட்டு பொறுத்துக்கிட்டு அவங்க பேச்ச கேட்டுட்டா அப்புறம் நாம தான் நல்லா இருப்போம் என்றான் முத்து. ஆமாண்ணா, நீங்க சொல்றதோட அர்த்தத்தை நான் இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் என்று தலையாட்டினான் சிவா. சரி, போனதெல்லாம் போகட்டும், விடு. இப்பயாவது நான் சொல்றதை கேளு. நான் பணம் கொடுக்குறேன், பேசாம ஊருக்கு போ. அந்த சேகரனை நான் ஃபாலோ பண்ணி உன் பணத்தை திரும்பவும் வாங்க ஏற்பாடு பண்றேன் என்றார் முத்து. சரிண்ணா, ஆனா எனக்கு நீங்க சும்மா பணம் கொடுக்க வேண்டாம். நான் இங்கே உங்க கடையில வேலை பார்த்தே அந்த பணத்தை வாங்கிக்கிறேன். தயவு செஞ்சு உங்க கடையில எனக்கு ஒரு வேலை மட்டும் போட்டு கொடுங்கண்ணா. ஒரு 3 மாசம் நான் இங்க வேலை பார்த்தாலும் அதுல வர்ற பணத்தை சேர்த்து என் மச்சானுக்கு ஏதோ கொஞ்சமாவது பணத்தை கட்டுவேன். இல்லைன்னா ரொம்ப அசிங்கமாகிடும் என்று கதறினான். சரிப்பா, அதனால என்ன இருக்கு, இன்னிலிருந்தே நீ என் கூட கடைக்கு வா என்றார் முத்து. பிறகு சிவா முத்துவின் கடையில் பணிக்கமர டீ கடையோடு சேர்த்து பானிபூரி மசாலா பூரி கடையும் பார்த்து கொண்டான். அவன் சுறுசுறுப்பாக அனைத்தையும் கற்றுக்கொண்டு செய்ய முத்தும் அவனுக்கு அனைத்தையும் பொறுமையாக கற்றுக் கொடுத்தான். 1 வாரம் இப்படியே செல்ல தனது மனைவிக்கு அனைத்தையும் விவரமாக கடிதத்தில் எழுதிய சிவா இன்னும் 3 மாதங்கள் பொறுத்து கொள்ளும்படியும் தான் அங்கேயே வந்துவிடுவதாகவும் கூற மீனாவும் ஏதோ சற்று நிம்மதி அடைந்தாள். 3 மாதங்கள் உருண்டோட சிவா முத்துவிடம் நன்கு தொழிலை கற்றுக்கொள்ள முத்து கொடுத்த சம்பளத்தையும் பத்திரமாக சேர்த்து வைத்து கொண்டான். இதற்குள் அன்று சிவாவை பார்க்க அவனை தேடிக்கொண்டு வந்தான் சேகரன். சிவா, இந்தாப்பா உன் பணம் என்று தனது பேக்கில் இருந்த பணத்தை எடுத்து அவனிடம் கொடுத்தான். என்ன சேகரா என்று சிவா ஆச்சரியமாக பார்க்க, எல்லாம் உன் நல்ல மனசு தான்ப்பா, எல்லாம் நல்லபடியாவே நடந்திருக்கு. ஆமா சிவா, அந்த பழைய கம்பெனி முதலாளிகிட்ட பணத்தை கொடுத்தவங்க எல்லாம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி எப்படியோ அந்த ஆளுக்கிட்ட பணத்தை வாங்கிட்டாங்க. நானும் உன் பணத்தை எப்படியோ கஷ்டப்பட்டு வாங்கிட்டேன். இந்தாப்பா உன் பணம் சரியா இருக்கான்னு பார்த்துக்கோ. அப்படியே ஒரு முக்கியமான விஷயமும் சொல்லதான் வந்தேன். இங்க என்னோட ஃப்ரெண்டு ஒரு கம்பெனியில வேலை பார்க்குறான். அவங்க கம்பெனியில ஏதோ அக்கௌண்டன்ட் வேலை காலியா இருக்கான். அதுக்கு 3 லட்சம் கட்டணுமா. இந்த 2ஓட 1 சேர்த்து 3ஆ கட்டிட்டா உனக்கு அந்த வேலை கிடைச்சிடும். கௌரவமா நீ ஆசைப்பட்டது போல அந்த கம்பெனியில வேலைக்கு போலாம். என்னப்பா சொல்ற என்றான் சேகரன். வேண்டாம் சேகரா, நீ இந்த பணத்தை வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் எந்த வேலைக்கும் வரல என்றான் சிவா. என்னப்பா, ஊர்ல உன் படிப்புக்கு வேலை கிடைக்கலன்னு தானே இங்க வந்து இந்த பானிபூரி கடையிலேயே வேலைக்கு இருந்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? அதுக்கு நீ உங்க ஊர்ல உங்க அப்பா டீ கடையே இருந்து பார்த்துருக்கலாமே என்றான் சேகரன். இருந்துதான் இருக்கணும், அதுதான் நான் பண்ண தப்பு. அங்கே இருந்து எங்க அப்பாவோட கடைய இன்னும் பாடுபட்டு முன்னுக்கு கொண்டு வந்திருந்தா இந்நேரம் நானும் முத்து அண்ணா போல வந்திருப்பேன். ஆனா படிச்சுட்டு டீ கடையில வேலை பார்க்கணுமான்னு எங்க அப்பாவோட தொழில, எனக்கு சோறு போட்ட படிப்பு கொடுத்த தொழில கேவலமா நினைச்சதாலதான் அடுத்த வேளை சாப்பாடு கூட இல்லாம அவதிப்பட்டேன். இனியும் நான் அப்படி இருக்க போறதில்ல. இந்த பணத்துல என் மச்சான் வாங்கின கடன் அடிச்சிட்டு முத்து அண்ணா கொடுத்த சம்பளத்தை முதலா போட்டு அவரு கத்து கொடுத்த தொழில எங்க ஊர்ல செய்ய போறேன். எங்க டீ கடையிலேயே ஒரு பானிபூரி கடையும் ஒரு டிஃபன் கடையும் ஆரம்பிக்க போறேன். அதுல பாடுபட்டு முன்னுக்கு வரப்போறேன் என்றான் சிவா. சூப்பர் சிவா, இனிமே நீ நல்லா வருவ பாரு என்றான் முத்துவும். காமாட்சியும் அவனை மனதார வாழ்த்த
பணத்தை எடுத்துக்கொண்டு ஊருக்கு புறப்பட்டான் சிவா. நடந்தது எல்லாம் கேட்ட நடராஜன் அவனை அணைத்து கொண்டு கண்ணீர் வடிக்க, அப்பா, அம்மா, என்னை மன்னிச்சிடுங்க. நீங்க சொன்னது போல பெத்த தாயை போல என்னை வளர்த்த இந்த தொழிலை நான் கேவலப்படுத்தினதாலதான் நான் ரொம்பவே அவதிப்பட்டுட்டேன். நாம் உழைச்சி நேர்மையோட செய்யற எந்த தொழிலும் கேவலம் இல்லை. உழைக்காம ஊதாரித்தனமா சுத்துறதும் இருக்கிறத விட்டுட்டு பறக்க ஆசைப்படுறதும் தான் கேவலன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். மீனா, இந்த பணத்தை கொண்டு போய் உங்க அண்ணன் கிட்ட கொடுத்துட்டு நன்றி சொல்லிட்டு வரலாம் வா. அப்படியே நம்ம கடையை பெருசாக்கவும் அதுலயே பானிபூரி டிஃபன்லாம் போடவும் ஏற்பாடு பண்ண போறேன். அதுக்கும் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வரலாம். அப்படியே நம்ம ஊரு பிரசிடென்ட் ஐயா கிட்ட உனக்கு வேலைக்காக சொல்லி வச்சிருந்தேன். அவரே அவங்க பையன் நடத்துற ஸ்கூல்ல உனக்கு வேலைக்கு சொல்லி விடுறேன்னு சொன்னாரு. உன் ஆசை போல நீ அந்த வேலைக்கு போமா. உன் சம்பளத்தை அப்படியே உன் பேர்ல சேர்த்து வச்சுக்க. நான் நம்ம கடையில முழு உழைப்பை போட்டு பெருசாக்க போறேன். கண்டிப்பா நான் அதுல நல்லா வருவேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்பா, அம்மா, என் ஆசீர்வாதம் பண்ணுங்க என்று அவர்கள் காலில் விழுந்தான் சிவா. ஐயா, ராசா, என்னைக்கு நீ நமக்கு சோறு போடுற தொழில கௌரவமா நினைச்சியோ அன்னைக்கு நீ நல்லா வருவன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. ஐயா, கண்டிப்பா நீ நல்லா வருவ பாரு. நம்ம சந்தோஷமா இருப்போம் ஐயா. நம்ம தொழில் நம்மளை என்னைக்கும் கைவிடாதுப்பா என்று தனது மகனை ஆசீர்வதித்து கட்டி அணைத்து கொண்டார் நடராஜன். மீனாவும் வள்ளியும் ஆனந்தமாக அவர்களை பார்த்து கொண்டு கண்களை துடைத்து கொண்டனர். இத்துடன் எதுவும் கேவலம் இல்லை கதை மற்றும் உங்களுக்கான எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வர ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.